ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ புகாய நமக. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஜனவரி 2025 மீன ராசிக்கான ராசி பலன்களை மாத ராசி பலன்களை பார்க்கிறோம். இதுல ராசி பலன்கள்ல ஜனவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஜனவரி மாதத்திற்கான சுப நாட்கள் அசுப நாட்கள் யோக நாட்கள் அப்படிங்கிறது என்னன்னைக்கு அப்படிங்கிறதும் இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டிக்காக. மூணாவது, இதுவரைக்கும் நாம ஒவ்வொரு ராசியிலையும் கொடுக்குறப்ப ராசி பலனை கொடுக்குறப்ப ராசியினுடைய அதிதேவதை கொடுத்துருக்குறோம், நட்சத்திரங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு நட்சத்திரம் பிறந்தவங்களும் எந்தெந்த நாள்ல எந்த நட்சத்திரத்துல போய் இறைவனை வழிபடுறப்ப கடவுள் உங்களுக்கு முழு ஒரு அருளை வழங்குவார் அப்படிங்கிற செய்தியும் அந்த நட்சத்திரங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த வரிசையில இந்த மாதம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய உங்க நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு மரம். இந்த மரம் அப்படிங்கிறது நிறைய கோயில்கள்ல ஸ்தல விருட்சமா இருக்கு, அல்லது நமக்கு வெளியிடங்கள்லயும் நிறைய இருக்கு. ஒரு சில மரங்கள் கிடைக்கிறது இல்லை. அது இந்த ஆசிரமங்கள்ல ஒரு சில ஆசிரமங்கள்ல வச்சு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு வழிபடுறாங்க. அங்க கூட போய் நீங்க வழிபட்டுக்கலாம். இந்த மரங்களை வழிபடுறதுனால என்ன ஆகுனா, திருக்கோயில்ல ஸ்தல விருட்சமா இருக்கிறப்ப அந்த மாதிரி இடத்துல வழிபட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா இறைவனுடைய அருளோட அந்த ஸ்தல விருட்சங்கள்ல தான் அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் சூழலாம் அங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப நம்ம ராசி பலனுக்குள்ள போறதுக்குள்ள முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். இப்போ உங்களுக்கு 7.5 சனியினுடைய முதல் 2.5 ஆண்டுகள். அப்ப இந்த 7.5 சனி அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு. 7.5 சனினாவே எல்லாரும் பயந்து நடிகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டாங்க. அப்ப அதுக்குண்டான ஒரு சின்ன விளக்கம். 7.5 சனி பகவான் ஒரு ராசிக்கு 2.5 வருஷம், ஒரு சுத்து 12 ராசி கடக்கிறதுக்கு 30 வருஷம். ஆக சனி பகவான் ஒரு ராசி மண்டலத்தை ஒரு சுற்றி வர்றதுக்கு 30 வருடம். அப்போ ஒரு சிலருக்கு பிறக்கிறப்ப அந்த நட்சத்திரப்படி இப்போ சனி பகவானுடைய நட்சத்திர பூசாம்சம் உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்கும். அல்லது உங்களுக்கு 7.5 சனி இப்ப காலங்கன்னா இதே மீன ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர இருப்புக்கு தகுந்த மாதிரி 2 வருடங்கள் பாக்கியோ அல்லது முடிய போற மாதிரியோ அப்படி வரும். அப்ப 30 வருடம் அப்படிங்கிறது கண்டிப்பா வராது. ஒருத்தருக்கு சிலருக்கு 30 வருஷத்துக்கு உள்ளேயும் அந்த முதல் சுற்று முடிஞ்சிடும். அப்ப முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, 3 பாரியாயங்களை பிரிச்சிருக்கிறாங்க. இந்த இதுல முதல் சுற்று அப்படிங்கிறது மங்கு சனி. மங்கு சனின்னா என்ன அப்படின்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சியில, கல்வியில, அந்த மாதிரி கல்வியில, உடல்நிலையில ஒரு சில குறைபாடுகளை மந்த கல்வியில கொண்டு போகும். ஆனா தந்தையினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி. இந்த 2வது வர்றது பொங்கு சனி அப்படிம்பாங்க. 30 வருஷத்துல அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வரலாம், அல்லது 30 தாண்டியும் வரலாம், 31 கூட வரலாம். அப்ப இந்த 2வது சுற்று யாருக்கெல்லாம் இப்ப வருதோ அவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையும், குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையும், வண்டி வாகன யோகம் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகன யோகம் கொடுக்கும். அதை அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பெரியவங்களுடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நீங்க எடுத்து பாருங்க. 2வது சுற்று 7.5 சனி எப்போ வருதோ அப்பதான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு பயந்து எல்லாத்தையுமே பயந்துறது. 3வது வரக்கூடிய சுற்றுதான் மரண சனி. அது ஆட்டோமேட்டிக்கா 60 வயசுக்கு மேல போயிடும். அப்ப நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. வயசான காலத்துல நம்ம அதை வாழக்கூடிய காலத்துல நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு தான். அப்போ 2வது போகக்கூடிய இடம் நட்பு ஸ்தானமா அல்லது பகைஸ்தானமா அப்படிங்கிறது ஒண்ணு நிக்குது. அதனால இதையெல்லாம் வச்சுதான் நம்ம பார்க்கணுமே தவிர பொதுவா 7.5 சனி வைக்க கூடாது. 7.5 சனி உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா குரு பகவான் சனிக்கு நட்பு. அந்த ஒரு விதத்துல நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாசம் உங்களுக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னா,
ஒரு அற்புதமான யோகங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாத ராசி பலன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 2-9 உண்டான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் தந்தையினுடைய தொழில் செல்வாக்கு உங்களுக்கு பாக்கியஸ்தானம், வண்டி பாக்கியம் அப்படின்னாவே வண்டி வாகன யோகம் அனைத்து இருந்தால்தான் ஒருத்தருக்கு மனிதனுக்கு அவனுக்கு என்ன பாக்கியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாக்கியஸ்தானத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாரு. 5ஆம் இடத்துல நீச்சமாகி இருந்தார். நீச்சம் முடிஞ்சு நீச்ச ராசியில இருந்து இப்ப 4-1 அப்புறம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்துக்கு வர்றார். 2-9 உண்டான அதிபதி 4ஆம் இடம், தாய் வண்டி வாகன யோகம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு வக்கரகதியில வராரு. இந்த மாசம் கடைசி வரைக்கும் இருக்காரு, 21 வரை இருக்காரு. ஆக இந்த ஒரு நிலையே உங்களுக்கு அற்புதமான ஒரு தனவரவு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய உள்ளைக்கு கொடுத்து, அடுத்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான 3-8 உண்டான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அயனத்தைன போக விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க, லக்ஸூரியஸ் தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மனைவியினுடைய உடல்நலம், அத்தையினுடைய உடல்நலம் பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சனி பகவானும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல அவங்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் இவங்களை மட்டும் கொஞ்சம் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி அதுல ஒரு பெரிய பாதிப்புகள் அங்க வருவதற்கு இல்லை. விரையாதிபதியோட குரு உட்கார்ந்துருக்காரு. அதனால உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி ஒண்ணும் இல்லை. அடுத்தது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும், 4ங்கிறது சுகஸ்தானம் தனம், 7ங்கிறது கலத்திரம், கூட்டத்தொழில், நண்பர்கள், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ 4-7க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறனால நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு மிகச் சிறப்பான வருமானத்தை பெறக்கூடிய ஒரு மாதம். அதுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 10ஆம் இடத்திற்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி, கடன் ருண ரோக சத்ருஸ்தான அதிபதி என்று சொன்னாலும் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல வர்றப்ப அவரு திக்பலம் அடைகிறார். 14-1 வரைக்கும், 14-25 வரைக்கும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் அவரும் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்ப 6ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல தொழில் ரீதியா உங்களுக்கு கடனை வாங்கி ஒரு தொழிலை டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு துறை இருக்கிறதுனால அரசு துறைக்கு செலவினங்கள் அதிகமாக. அரசு துறைனா அரசு சார்ந்த வேலைகளுக்காக தந்தையினுடைய உடல் நலத்தை பாதிக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக கடனை வாங்க வேண்டியது இருக்கும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மாசம் இல்லை. அதுவும் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. 14ஆம் தேதிக்கு மேல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த பாவக்கரகமா இருந்தாலும் தங்களுடைய பாவ செயல்களை குறைத்து கொள்ளும். 6ஆம் இடத்துக்கு 11க்கு வரப்ப கடனை அதிகப்படுத்தும், எச்சாப்படுத்தி கொள்ளும். ஆனா லாபஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் தங்களுடைய பாவ செயல்களை குறைச்சுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்தது உங்க ராசிநாதனே உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அதிபதியாகி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் 5ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியினுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால குரு பகவானால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மிகச்சிறந்த வெற்றி அடையும். அந்த குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் விழுகிறதுனால, குரு பகவானுடைய பார்வைகிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெடு பலன்கள் எல்லாம் கொஞ்சம் குரு பகவானுடைய பார்வையினால குறைஞ்சிடும். செல்வாக்கு அதிகமா இருக்கும். 2-9 கூடியவர் 4ல வர்றதுனால இந்த ஒரு அமைப்பு தன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு. குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்கு. அதே மாதிரி சூரிய பகவான்
10க்கும் 11க்கு வர்றதுனால 10ல திற்பலம் அடைகிறதும் ஒரு சிறப்பு. 11க்கு வரனால சூரிய பாவம் தந்தையினுடைய அரசு துறையில இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் போய் உங்களுக்கு அரசு டெண்டர் எடுக்கிறவங்க, அரசுக்கு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு பொற்காலமா அமையும். நன்றி. அடுத்தது உங்க ராசிக்கு மீன ராசிக்கு உண்டான சந்திராசனங்கள் 21/1/25 காலை 10 முதல் 21/3/25 இரவு 10:30 வரைக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 3, 6, 8, 10, 12, 13, 15, 17, 19, 21, 24, 29, 30. அசுப நாட்கள் ஜனவரி 7, 9, 11, 22, 27. யோக நாட்கள் ஜனவரி 17, 19. பூரட்டாதியில பிறந்தவங்க வழிபட வேண்டிய மரம், வணங்க வேண்டிய வளர்த்த வேண்டிய மரம் மாமரம். அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 2, 4, 7, 9, 11, 13, 14, 16, 18, 20, 22, 26, 30, 31. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கான அசுப நாட்கள் ஜனவரி 8, 10, 12, 23, 28. யோக நாட்கள் ஜனவரி 18, 20. உத்திரட்டாதியில பிறந்தவங்க வணங்க வேண்டிய, வழிபட வேண்டிய, வளர்த்த வேண்டிய எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வேம்பு மரம், வேம்பு மரம். அடுத்தது ரேவதி பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 3, 5, 7, 10, 12, 14, 15, 17, 19, 21, 23, 27, 28, 30. அசுப நாட்கள் ஜனவரி 9, 11, 13, 24, 29. யோக நாட்கள் ஜனவரி 19, 21. சில நாட்கள் இதில் விடுபட்டிருக்கும். அவையெல்லாம் மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் நீங்க ஒரு சின்ன பேப்பர்ல குறிச்சு வச்சுங்க. நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் இதை பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்ப ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க வளர்த்த வேண்டிய, வழிபட வேண்டிய மரம் இடுப்பை மரம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.